அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆத்தூர். அதாவது ஏற்கனவே நீங்கள் சேலம்ல ஒரு ஆத்தூர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இப்போ திண்டுக்கல் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் யார் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமைச்சர் ஐ பெரியசாமி போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா சிவராம் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா சைமன் ஜஸ்டின் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவைக்கால சுரேஷ் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆத்தூர் தொகுதியில் ஆத்தூர் தொகுதி ஒரு அமைச்சர் தொகுதி. ஏற்கனவே பல முறை வெற்றி பெற்றவர் ஐ பெரியசாமி. கடந்த முறை அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஒருவர் ஐ பெரியசாமி. இந்த முறை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகும் ஐ பெரியசாமி அந்த தொகுதியை தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார் அவர். எனவே துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான ஐ பெரியசாமி களமிறங்கக்கூடிய தொகுதி அது. எனவே அவருக்கு போட்டியாக சிவராம், அஇஅதிமுக சார்பில் சிவராம் போட்டியிட வாய்ப்பு. நாம் தமிழர் சார்பில் சைமன் ஜஸ்டின், தாவேகா சார்பிலே சுரேஷ் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கூறாங்க. ஏன்னா இவர் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார் சத்திரம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார் சுரேஷ். எனவே சுரேஷ் முதன் முறையாக களமிறங்க போகிறார். கடும் போட்டி நிலவும். ஆனால் ஐ பெரியசாமி கடந்த முறையே பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை எப்படி இருக்கும் என்பதை தேர்தல் களம் தான் நிர்ணயிக்கும். இருப்பினும் தற்போதைக்கு இவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேட்பாளராக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெற்றி பெறப் போவது யார் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது.